அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த புத்தம்புது வீடு நம்ம கோயம்புத்தூர் குறும்பபாளையத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. குறும்பபாளையத்துக்கு பக்கத்தில், அதாவது சக்தி ரோடு இருக்குல்ல, குறும்பபாளையம் சக்தி ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு வந்திருக்குங்க. ஒரு 500 மீட்டர் தூரத்துலேயே இந்த வீடு இருக்குதுங்க. சக்தி ரோட்லேருந்து பார்த்தா அந்த வீடு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் யாருமே இந்த வீட்டை தேட வேண்டாம். ஸ்க்ரீனில் வார நம்பருக்கு கூப்பிடுங்க. என்னுடைய கையில் தான் சாவி இருக்குது, நான் கொண்டு காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்குங்க. இது பாருங்களேன், இந்த வீடு வந்து மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு, நல்ல பெரிய பெட்ரூமு, 2லேயுமே அட்டாச்சு இருக்குங்க. எல்லா வசதியோடையும் இந்த வீடு இருக்குதுங்க. இது வந்து குறும்பபாளையத்துக்கு பக்கத்தில், அதுவும் சக்தி ரோட்டுக்கு பக்கத்தில் 500 மீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. இது நல்ல அருமையான வீடுங்க, புது வீடுங்க. இது பாருங்க, இந்த வீட்டு மனை வந்து, இந்த மனையினுடைய அளவு வந்து 30x45, அதாவது 3.10 சென்ட். பில்டிங் பில்டப் ஏரியா வந்து 1207 ஸ்கொயர் ஃபீட்டில் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். போர்ட்டிகோ வந்து 17x12, லிவிங் ஹால் வந்து 20x16, பூசாரம் 4x4, கிச்சன் 10x10, பெட்ரூம் 16x11 அட்டாச்சு, இன்னொன்று வந்து 16x10 அட்டாச்சுடுங்க. அந்த மாதிரி எல்லா வசதியுமே இருக்குங்க இந்த வீட்டில். உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது MM ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைத்து நல் இதயங்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியும் நன்றி கலந்த வணக்கமும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போத்தே நான் போஸ்ட் பண்ணக்கூடிய புது வீடு, வீட்டு மனை எல்லாமே உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ. பாருங்கள், நம்ம போர்ட்டிகோ வந்துட்டோம். போர்ட்டிகோ வந்து நல்ல பெரிய சைஸுங்க, 17x12 சைஸில் இருக்குது. கார் உள்ளே ஒரு கார் நிறுத்திக்கலாம், 2 வீலர் நிறுத்திக்கலாம், வெளியில் 3 கார் நிறுத்திக்கலாங்க. 40 அடி ரோடுங்க, நல்ல பெரிய ரோடு. எல்லா வசதியுமே இருக்குது இந்த வீட்டில். சூப்பர் வீடு. இந்த வீடு உள்ளே போய் பார்க்கும்போது பாருங்களேன் தெரியும். நல்லா அவ்வளோ அருமையாக அந்த வீட்டை பார்த்து கட்டியிருக்காங்க. வெளியில் படி இருக்குது பார்த்தீங்களா, போர்ட்டிகோ இருக்குது. போர்ட்டிகோ பக்கத்துலேயே பாருங்கள், அது அவுட்டு, அந்த உள்ள நம்ம போர்ட்டிகோவிலே அவுட்ரு பாத்ரூம் ஒன்று இருக்குங்க, இந்தியன் டைப்பில். படி, வெளிப்புற படி பார்த்துக்குங்க. இங்கே வந்து வாட்டர் சம்ப் இருக்குது, போர் இருக்குதுங்க, பெரிய தண்ணி தொட்டி இருக்குது, அண்டர் கிரவுண்டு தண்ணி தொட்டி. பாருங்கள், டீ கூட்டால் அருமையான டோரு, கிளாஸ் கண்ணாடி போட்டு சூப்பராக இருக்குது. பாருங்களேன், லிவிங் ஹால் வந்து அவ்வளோ பெரிய இதுங்க, அப்படியே சும்மா சூப்பராக இருக்குது. பாருங்கள், 20x16 என்ற சைஸில் இருக்குது. சும்மா ஜிலுன்னு இருக்குது பாருங்களேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த லிவிங் ஹால் வந்து, நம்ம லிவிங் ஹாலில் வந்துட்டோம். 20x16 என்ற சைஸு, பெரிய சைஸுங்க. பார்த்தீங்களா, டிவி யூனிட் பெரியது, அப்படியே பெரிய டிவி யூனிட், அதிலே பேஸ் கேபினட்ஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க, எல்லா வசதியுமே இருக்குங்க. இதில் வந்து 2 ஸ்டடி ஹால் இருக்குது பாருங்களேன். இந்த சைடு ஒன்று ஸ்டடி டேபிள், அந்த சைடு ஒன்று ஸ்டடி டேபிள். 2 பக்கத்துலையுமே நம்மளுக்கு வந்து விண்டோ இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகள் 2 குழந்தைய படிக்கிறான்னு வச்சுங்களேன். ஸ்டடி டேபிள் வந்து இந்த சைடு ரைட் சைடு ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, இடையில டிவி ரூம் இருக்குது. சூப்பராக இருக்குது. மேலையெல்லாம் பார்த்தீங்களா, பால் சீலிங் பொறுப்பு, அப்படியே ஹார்ட் 4 ஹார்ட் மாதிரி அதை டிசைன் பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே பால் சீலிங் இருக்குது, டெக்கரேஷன் அப்படியே சும்மா ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள். இந்த வீடு காற்றோட்டமான வீடுங்க. நல்ல சன்னெல்லாம் பெரிய சன்னல், அந்த விண்டோ எல்லாமே ஹாலில் காற்றோட்டமாக இருக்கும். நல்ல பெரிய விண்டோ. பார்த்தீங்களா, ஸ்டடி டேபிள் இங்கே ஒன்று இருக்குங்களா, இதுக்கு கீழே புக்ஸ்லாம் வச்சு எடுக்கலாம், வைக்கலாம், எல்லா வசதியுமே இருக்குது. அதே மாதிரி டிவி யூனிட்ஸ் வந்துங்களே, பெரிய டிவி வச்சுக்கலாம், உங்களுக்கு பெரிய டிவி வச்சுக்கலாம். டிவிக்கு அந்த பேஸ் கேபினட்ஸ், அதுக்குள்ளே எல்லா பொருட்களும், அதுக்கு வேண்டிய பொருட்கள், மற்ற பொருள்கள்லாம் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு வுட்டன் ஸ்டடி டேபிள் தான். 2 இது இருக்குது, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. பிள்ளைகள் அருமையாக படிக்கலாம், உட்காந்து ஸ்பேஸ் நிறையா இருக்குது. பாருங்கள், ஷோகேஸ், அது செல்ஃபையே அவ்வளோ ஷோகேஸாக கோல்டு வைக்கிறது மாதிரி, அது கோல்டுலேயே தயார் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த வீட்டை பார்க்குறவங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்க, இப்போ நம்ம
கிச்சனுக்கு வந்து வரப்போகிறோம். பாருங்களேன், கிச்சனில் வந்து கிரீனிட் ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக கிச்சன் டேபிள் டாப்பு, அது வந்து கிச்சன் கீழே பாருங்கள், கிச்சன் கேபினட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே லாப்ட் இருக்குது, அந்த பேஸ் கேபினட்ஸ் இருக்குது, வால் கேபினட்ஸ் இருக்குது, ஓரல் கேபினட்ஸ் இருக்குது. இதில் கிச்சனில் ஒரு மாடுலர் கிச்சனாகவே அதை ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்கிளாக பார்த்திங்களா ஜம்முன்னு இருக்குது. இந்த கிச்சனில் பாருங்களேன், பாருங்கள் ட்ரால்லாம் அவ்வளோ இது இருக்குது. பிளேட் வைக்கிறதுக்கு, ஆயில் வைக்கிறதுக்கு, கரண்டி வைக்கிறதுக்கு தனித்தனியாக அவ்வளோ சூப்பராக ஸ்டோரேஜ் இதிலே வச்சு எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட பொருட்கள் வச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதேமாதிரி திறக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து அப்படியே லைட்டாக தொட்டுட்டு விட்டால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்காது. பார்த்தீங்களா, கிச்சன்லேயுமே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லா பொருள்களுமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அதை நல்லா ஒரு கிளாஸ் போட்டு, அது செல்ஃப் எல்லாமே கிளாஸ் போட்டு அவ்வளோ சூப்பராக ஒரு ஷோகேஸ் மாதிரி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த ஹாலில் வரும்போதே அப்படியே சும்மா மங்களகரமாக அப்படி சிலுன்னு இருக்குது. அந்த ஹாலில் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது அதை பார்க்குறதுக்கே. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். 4 ஃபேன் இருக்குதுங்க, சூப்பர் ஃபேனு. அதே மாதிரி அந்த சிப்சம் போடாலே அவ்வளோ சூப்பராக அதை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ஹாலில் இருந்து போய் பாருங்களேன், கிச்சன், அந்த பெட்ரூமு, பூசா ரூம், இந்த சைடு உள்ள பெட்ரூமு எல்லாமே அவ்வளோ நீட்டாக அந்த வீட்டை பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கில் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கத்தையே ஃப்ளை பண்ணி அந்த தங்கத்தையே பதிச்சிருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், இந்த பெட்ரூமை பார்த்தீங்களா, இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் தான். பெட்ரூமில் 2மே மாஸ்டர் பெட்ரூமு, 2மே பெரிய பெட்ரூம் வந்து 16க்கு 11 அந்த சைஸில் இருக்குது. பாருங்கள், இதில் பாருங்களேன், வாட்ரூப் இருக்குது, பெரிய வாட்ரூப், சன்னல் பாருங்கள், காற்றோட்டமாக இருக்குது. மேலே லாப்ட்டு, அந்த இதுக்குமே இப்போ 16 அடி லாங் சைஸ்னால் 16 அடிக்குமே லாப்ட்டு, அது கவர் இருக்குது, சூப்பராக வச்சுருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து வாட்ரூப்பில் இங்கிட்டு துணிகள் வைக்கிற மாதிரி வால் கபோர்டு பெருசாகவே இருக்குது. பாருங்கள், வாட்ரூப் பாருங்களேன், அதுலேயுமே ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்க. உள்ள நீங்கள் ஒன்று முக்கியமான பொருளெல்லாம் வச்சு எடுத்துக்கலாங்க. அதுலேயே சாவி இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், அட்டாச்சு பாத்ரூம் டோரில் சூப்பர் டோருங்க, பெரிய பாத்ரூமு 8க்கு 5ங்கிற சைஸில் பார்த்தீங்களா. நம்ம ஜம்முன்னு ஃபுல்லாகவே அந்த 10 அடிக்குமே நம்ம டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. பால் சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம காமிக்கிறாங்க. அவங்களுக்கு சிப்சம் போடால பால் சீலிங் இருக்குது, அவ்வளோ சூப்பராக வந்துடுங்க. நீங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சரவணம்பட்டி, குறும்பபாளையம், கோவில்பாளையம் அந்த ஏரியாவில் வீடு கேட்குறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை கூப்பிடுங்க, உடனே இந்த வீடை புக் பண்ணலாம். பாருங்கள், பூசா ரூமுக்கு வந்துட்டால் பூசா ரூம் வந்து இந்த பூசா அறை வந்து 4க்கு 4 இந்த சைஸில் அவ்வளோ அருமையாக அதை இது பண்ணியிருக்காங்க. உட்டன் பூசா ரூமு அதுலேயே பாருங்கள், செல்ஃபு கடப்பாக்கள் வச்சு கட்டியிருக்காங்க. கீழே பேஸ் கேபினட்ஸ், ட்ரா, அந்த பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்கள், தீபம் வச்சுக்கலாம், சூட ஜாமராடி வச்சுக்கலாம், எல்லாமே பத்தி வகை எல்லாமே பூசைக்குள்ள எல்லா பொருளுமே வச்சு எடுக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு மேலே பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக கோயிலில் இருக்கிற மாதிரியே மேலே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த டாப்பில் பூசை ரூமுக்கு மேலே உள்ள சீலிங்கில் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த பெட்ரூமுக்கு வரோம். அந்த பெட்ரூம் வந்து 16க்கு 10 வித் அட்டாச்சுடுங்க. அட்டாச்சுக்கு வந்து 6.25க்கு 4.5 அந்த மாதிரி இருக்குது. 16க்கு 10 இதுவுமே சும்மா ஜம்முன்னு இருக்குது. அந்த பெட்ரூம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், வாட்ரூப் இருக்குது, ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது, காற்றோட்டமான சன்னல், அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே அட்டாச்சு பாத்ரூமு 6.25க்கு 4.5 அந்த சைஸில் இருக்குது. செல்ஃப் இருக்குது பாருங்கள். எல்லா பெட்ரூம்லேயுமே வாட்ரூப் இருக்குது, பேஸ் கேபினட்ஸ் இருக்குது, வால் கேபினட்ஸ் இருக்குது, செல்ஃபு 2 செல்ஃப் இருக்குது. அதாவது செல்ஃப்லேயே
உங்களுக்கு வந்து அதை வந்து நல்ல கிளாஸ்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக அதை பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் நல்ல அருமையான இடத்துல இருக்கும். குறும்புப்பாளையம் நம்ம சக்தி ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான், 500 மீட்டர் தூரத்துலேயே தான் இருக்குது இந்த வீடு. பார்த்தீங்களா, ஸ்டடி டேபிள், வாட்ரூப்பு, மேலே வந்து பாருங்களேன் கபோர்டு, நம்ம லாப்ட் கபோர்டு மாதிரியே அதை மேலே இது பண்ணியிருக்காங்க சூப்பராக. பார்த்தீங்களா எவ்வளவு நல்ல காஸ்ட்லியான அந்த உட்டன் கேபினட்ஸ் எல்லாமே காஸ்ட்லியானதுங்க. வாட்ரூப்லாம் நம்ம விலை உயர்ந்த பொருள்கள் தான் எல்லாமே. பாருங்கள் சார், இந்த மாதிரி வீடு நம்ம கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே, நம்ம சரவணம்பட்டி, கீரணத்தான், கோவில்பாளையம், குன்னத்தூர், இந்த மாதிரி வீடு நிறைய நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் நம்ம வீடு தேடுறவங்க நம்ம எம்எம் ரியல்டர்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போத்தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வீடு நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்குறவங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே இந்த பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, நம்ம அப்படியே வரும்போது பாருங்கள், இது வெளிப்புற படிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். படியெல்லாம் நம்ம அகலமாக ஒரு 3 அடிக்கு மேலேயே அகலம் இருக்குங்க. பார்த்துங்க, நம்ம மேலே மொட்டை மாடிக்கு போகலாம், அங்கேயுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், அப்படியே இதை காமிச்சிட்டு நம்ம வெளியில் அப்படியே படியில் போய் மொட்டை மாடிக்கு போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம எம்எம் ரியல்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ நமது எம்எம் ரியல்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைத்து நல் இதயங்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியும் நன்றி கலந்த வணக்கமும். தேங்க்யூ. பாருங்கள், இது நல்ல இடத்துல இருக்குது இந்த வீடு. ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க. இதனுடைய விலை வந்து 82 லட்சம் தான். சிறிது குறைய வாய்ப்பு இருக்குது. நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ.